சேஃப்டி லாக்கர்ல வைக்க முடியாதான். அதனால உங்களுக்கு 18 மணி நேரம் 18 நிமிஷம் 18 செகண்ட் டைம் இருக்கு. அதுக்குள்ள நகையை கண்டுபிடிங்க. நியூமராலஜி படி உனக்கு 18 லக்கி நம்பர் தானே. டென்ஷன் ஆக மாட்டியா? நீ டென்ஷன் ஆக மாட்டியா? நீ டென்ஷன் ஆக மாட்டே? எதுக்குடா அப்படி டென்ஷன் ஆகுற? என்னடா கேட்டேன் நானு? இல்லம்மா, நீ டென்ஷன் ஆக மாட்டமா. நீ டென்ஷனே ஆக மாட்டே. எங்க எல்லாரையும் டென்ஷன் பண்ணி பிபி ஏத்தி விட்டு. கூல் ஃபூலாடா நீ. இல்லாத நகையை போய் தேடுனா எப்படிடா தேட முடியும்? எப்படி தேட முடியும்? என்ன கிண்டல் பண்றீங்களா? கிண்டல் இல்லடா. ஏண்டா நீயும் துப்பறிறவன் தானே, நீயே கண்டுபிடியேண்டா. அந்த அளவுக்கு நான் இருந்தேன்னா நான் ஏன் உங்க பையன்கிட்ட வந்து எடுபடியா வேலை செய்யறேன்? நான் தனியா டிடெக்டிவ் நிறுவனம் ஆரம்பிச்சு அதுல பப்பரப்பான பாஸ் ஆயிருப்பேன்ல. ஓ, அப்படின்னா நீ துப்பு கெட்டவனா? அப்படிலாம் நீங்களா முடிவு பண்ண கூடாது. என்னால முடியலன்னா ஆள் வச்சு செய்வேன். நகையை கண்டுபிடிக்க என்கிட்ட ஒரு ஆள் இருக்கான். யாரு அவன்? மை ஸ்பெஷலிஸ்ட். மை ஸ்பெஷலிஸ்ட்னா ஓ ஸ்பெஷலிஸ்டா? ஏ மண்டு, மையினா மை ஸ்பெஷலிஸ்ட் இல்ல, கண்ணுக்கு வைக்கிற மை. கண்ணுக்கு மை அழகு, அந்த மை ஸ்பெஷலிஸ்ட். கண்மை செய்யறவெல்லாம் எப்படிடா நெக்லஸ கண்டுபிடிப்பான்? ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. சபாஷ், பலே பலே. ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரலன்னு நான் உங்களை தான் சொன்னேன். யா, ஓகே, கண்டினியூ. அவன் மை செய்யறவன்ல, மை போட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறவன். மந்திரவாதியா? இல்ல, நம்பூதிரி. மண்டோதரி தெரியும், எங்க அத்தை குண்டோதரி தெரியும். உங்களை தான் சொல்றாங்க. உங்களுக்கு நல்ல மூடுந்தா ஒத்து போயிடுங்க. அந்த நம்பூதிரி வந்தா மை வச்சு தொலைஞ்சு போன எந்த பொருளா இருந்தாலும், எந்த இண்டு இடுக்குல இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாரு. ஏண்டா இந்த நம்பூதிரி தொலைஞ்சு போன நெக்லஸ கண்டுபிடிப்பாரா? அதுக்காக தானே கூட்டு வந்திருக்கோம். தொலைஞ்சு போன எந்த பொருளா இருந்தாலும் சூப்பரா கண்டுபிடிப்பாரு. ஆனா ஒரு விஷயம், நம்பூதிரி கண்டுபிடிச்சு சொன்னா உங்களுக்கு தான் அசிங்கம். கடைசி வாய்ப்பு. இப்போவாது சொல்லுங்க, நெக்லஸ் யார் எடுத்துக்கணும்? டேய், நான் எடுக்கவே இல்லடா. எனக்கு ஒரு ஸ்மால் டவுட்டா. என்ன? அந்த குள்ளி தான் கள்ளியா இருப்பாளோ? அத்தை மரியாதை கெட்டுரும். என் பீரோ திறந்தது இவதான், இவளை கேளுங்க. அனி, பீரோவை திறந்து தவிர நான் வேற எந்த தப்பும் பண்ணல. நீ பீரோ திறந்ததே தப்பு, அப்புறம் நீ தப்பு பண்ணல. அதான் நீங்க எதுவும் சொல்லாதீங்க. தேவையில்லாம பேசாதீங்க. பப்ளிக்ல அவமானம் பண்ணணும்னு உங்க தலையெழுத்து. என்ற ஊர் பகவதி அம்மே, பெண் குட்டிகள் நக்லஸை தொலைச்சி அது எங்கன போய் யார் எடுத்தா தெரியல. நீங்க தன்னே கண்டுபிடிச்சு தரணும். வரணும் அம்மே, வரணும் பகவதி அம்மே. நீ இந்த நம்பூதிரி தானடா நகையை கண்டுபிடிப்பாருன்னு. ஆமா. இந்த ஆள் என்னடா யாரோ பகவதி அம்மாவை கூப்பிடுறாரு? என்ன நெக்கல பகவதி அம்மாவை வேண்டி அந்த பவரை வாங்கி அதை வச்சு ஒரு கண்டுபிடிப்பாரு. பெரிய நெட்வொர்க்கே இருக்கும் போல இருக்கே. காம்பஸ். ஐயோ, என் பேர் காம்பஸ் இல்லங்க, கொலம்பஸ். கொலம்பஸோ இல்ல டவுன் பஸ்ஸோ நீ கவலைப்படாத. என்னோட பகவதி அம்மா அருள் கொடுத்துட்டான். இந்த வெத்தலையில மை தடவுனா குற்றவாளிய ஈஸியா கண்டுபிடிச்சேன். இந்த ஆள் சூப்பரா தமிழ் பேசுறாரு. ஆமா, பேசுவனே. அப்ப எதுக்கு என் ஓப்பனிங்ல மலையாளத்துல பேசுன? அது ஏன் இஷ்டம். என் பகவதி அம்மா கிட்ட மலையாளத்தில் பேசும், உன்ன மாதிரி லோக்கல் அம்மா கிட்ட தமிழ்ல பேசும். உங்க அம்மா கிட்ட எந்த லாங்குவேஜ்ல பேசுவீங்க சாமி? பேசவே மாட்டேன். ஏன்? ஏன்னா அவங்களுக்கு சுத்தமா காதே கேட்காது. நான் பிறந்தது பாலக்காடு, வளர்ந்தது பழவேற்காடு, இப்ப இருக்கிறது திருவேற்காடு. போக போறது என்ன சுடுகாடா? அம்மா, சாமி டென்ஷன் பண்ணாதீங்கம்மா. சாமி சீக்கிரமா நகையை தேடி கண்டுபிடிங்க. என் வேலை ஊசலாடிக்கிட்டு இருக்கு. ஆமா சாமி, என் புள்ள வந்துட போறான். வந்தான்னு வச்சுக்கங்களேன், ரூம் போட்டு தனியா திட்டுவான். கண்டுபிடிச்சிருவாரு. ரெண்டாவது இடத்துல எதுக்கு? சாமி, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. ஒரு வெத்தலையில தான் மை போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்ன 2 வெத்தலையில மை போடுறீங்க? ஒரு வெத்தலையில் நகை எங்கே இருக்குன்னு தெரியும். இன்னொரு வெத்தலையில் நகையை யார் எடுத்ததுன்னு தெரியும். நீங்க பாருங்க, நீங்க யார் எடுத்தாங்கன்னு மட்டும் கண்டுபிடிங்க. அவங்கள சுளுக்கெடுத்து அது எங்க இருக்கு நான் கண்டுபிடிச்சிடுறேன். ஏன் எல்லாத்தையும் நீயே செய்ய வேண்டியதானே? அது இல்ல சாமி, உங்க ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஒரு வெத்தலையில நீங்க போட்டு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பட்ஜெட் குறையும் இல்ல. அதான். ஓ அம்மா,
இந்த நெக்லஸோட வேல்யூ 20 லட்சம் ரூபாய். அதுக்கு முன்னாடி சாமியோட ஃபீஸ் தூசு. நீங்க 2 வெத்தலையே போடுங்க சாமி. இருக்கிற நாளைக்கு ஐயோ நீ அதை போய் தொட்டுறாதடா. சூனியம் வச்சிருக்காரு, சூனியம் பிடிச்சிடும். இல்ல சாமி. இதுங்களா நினைச்சிட்டு நம்மள குனிய வைக்குதுங்க. ஐயோ ஏய் எங்க அங்க வரலம்மா. ஐயோ என்ன ஆஹா, இவங்க தொலைச்ச வைர நெக்லஸ் இதுதானா? கழுதிங்க இங்க போட்டுட்டு எங்கெங்கயோ தேடுதுங்க. சூப்பர், வெத்தலை நம்ம வாழ்க்கைக்கு வழி கட்டிடுச்சு. 20 லட்சமாமே, இதை நாம் அடிச்சு லைஃப்ல செட்டில் ஆட வேண்டியதுதான். சாமி என்ன தரையில படுத்து நீச்சல் அடிச்சிட்டு இருக்கீங்க? ஏமா வெத்தலை தேட வேணாவா? தேடுங்க தேடுங்க. கண்டுபிடிச்சிட்டாரு. இப்பயாவது டைட்டா போடுங்க. இல்ல சீக்கிரமா யார் எடுத்தாங்க கண்டுபிடிங்க சாமி. என்னது? பிரயோஜனம் இல்ல. இவங்க கண்ணில் படாம அந்த நெக்லஸ் எப்படியாவது எடுக்கணுமே. அதுக்கு என்ன ஐடியா பண்ணலாம்? என்ன சாமி வெத்தலையில ஏதாவது தெரியுதா? மங்களா தெரியுதம்மா. கண்ணாடியை போட்டுட்டு பாருங்க சாமி. மங்களா தெரியுது, என் கண்ணு இல்லம்மா. உருவம் தெளிவா தெரியலன்னு சொல்ல வந்தேன். காட்டுங்க நான் பாக்குறேன். ஏய், இது உனக்கெல்லாம் தெரியாது. திருடவனுக்கு சாத்தான் அருள் அதிகமா இருக்கு. அதான் உருவத்தை சரியா தெரிய விட மாட்டேன். ஐயோ அப்படின்னா கண்டே பிடிக்க முடியாதா? கண்டுபிடிக்காம விட்டுடுவனா? அதுக்கு உடனே ஒரு யாகத்தை வளர்க்கணும். ஏற்பாடு பண்ணுங்க. யாகமா? ஆமாம்மா, திருநவன் சாத்தான் அருளை வச்சு என்கிட்டயே விளையாடுறான். ஏன் சக்தி என்னன்னு நான் காட்ட மாட்டேன். காட்டணும். நகை மீட்டுற யாகம்னு ஒண்ணு இருக்கு. ஐயோ சாமி, நகையை மீட்டுறதுக்கு யாகம் எல்லாம் ஒண்ணு வேணாம். நகை வச்ச ரசீது இருந்தா போதும் மீட்டுறலாம். இந்த யாகத்தை பண்ணா திருநவன் தன்னால நகையை போட்டு ஓடிடும். அப்ப திருநது ஆம்பளையா? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அது யாகத்துல தெரிஞ்சிடும். நீங்க எல்லாரும் போய் யாகத்துக்கு வேண்டிய எல்லா பொருளையும் வாங்கிட்டு வாங்க. ஐயோ இருடி, நாம எல்லாம் எதுக்கு போனோம்? இவன் தண்டச்சோட சாப்பிட்டு சும்மா தானே இருக்கா? இவன் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவான். போடா போய் சாமி சொல்றதெல்லாம் வாங்கிட்டு வா. ஏன் நீங்களும் போக வேண்டியதானே? நாங்க எதுக்கு போனோம்? ஒண்ணு இல்ல, இருக்கலாம் இருக்கலாம். என்னடா இது, இதுங்க நகராது போல இருக்க. எப்படி எடுக்கிறது? என்ன சாமி யோசிக்கிறீங்க? யாகத்துக்கு என்னென்ன பொருள் வாங்கணும்னு யோசிச்சுட்டு ஐயோ போங்க போங்க. சாமி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த யாகத்துக்கெல்லாம் பூஜை சாமான் தானே வாங்குவாங்க. நீங்க என்ன உப்பு புளி மிளகான்னு மளிகை சாமான் வாங்கிட்டு சொல்லிருக்கீங்க. எதுக்கு? ஒரு செட்டப்புக்கு, யாக செட்டப்புக்குன்னு சொன்னோமா? நாம யாரை எதிர்த்து யாகம் பண்றோம்? சாத்தானே. அதுக்கு எல்லாம் தேவை. சாத்தான் போயிடும்ல. போகும் போகும். வந்துருச்சுமா. என்னடி சாத்தானா? ஆபத்து, அங்க பாருங்க. வாங்க பாஸ், வாங்க. வணக்கம் பாஸ். என்னம்மா இதெல்லாம்? பூஜை பண்றோம்டா. எதுக்கு? உனக்கு நல்லபடியா வேலை கிடைக்கணும்டா. நான் ஆல்ரெடி வேலையில தான் இருக்கேன். ஆமால, வீடு கட்டணும்டா. இது சொந்த வீடு தானம்மா? இல்ல, ஒரு சின்ன வீடு வேணும்ல, அதுக்காக தான். இது சின்ன வீடா? அத்தை, இவன் கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. அதான் உணர வேண்டியதா இருக்கு. இல்லடா, அது வந்து அம்மா, எதுக்கு இப்படி பயந்து வளர்றீங்க? வைர நெக்லஸ் காணாம போச்சு. அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த யாகம் நடத்துறோம். சொல்லுங்க. வைர நெக்லஸா? பாஸ் மன்னிச்சிருங்க பாஸ். உங்ககிட்ட மாபெரும் உண்மை ஒண்ணு நான் மறைச்சிட்டேன் பாஸ். என்ன பாஸ்? கிளையண்டோட வைர நெக்லஸ் ஒண்ணு என்கிட்ட கொடுத்தீங்கல்ல? ஆமா. அதை எடுத்துட்டு போய் வீட்டுல கொடுன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அதை நான் எடுத்துட்டு போய் வீட்டுல கொடுத்தேனா? அதுக்கப்புறம் நீங்க சேஃப்டி லாக்கர்ல வைக்கணும் வாங்கிட்டு வான்னு சொன்னீங்கல்ல? போய் வாங்கிட்டு வரதுக்கு போனேனா அப்ப இவங்க இல்லன்னு சொல்லிட்டாங்க பாஸ். நெக்லஸ் தொலைஞ்சிருச்சாம் பாஸ். எது? நெக்லஸ் தொலைச்சிட்டாங்களா? ஆமா பாஸ். ஆமாண்டா மாதவா, அன்னைக்கு உன் பொண்டாட்டி கிட்ட நெக்லஸ் கொடுத்து பத்திரமா எங்கேயாவது வெயிடின்னு சொன்னேன். இவதானே எங்கேயோ தொலைச்சிட்டா. இல்லங்க இருங்க, நான் பத்திரமா தாங்க பீரோல வச்சேன். உங்க தங்கச்சி தான் என் பீரோல ஏதோ தேடினால, அவ தான் தொலைச்சிட்டா. இல்லண்ணே, நீ அண்ணி சொல்றதெல்லாம் நம்பாத. அண்ணியோட பீரோல இருந்து நான் நைட்டி மட்டும் தானே எடுத்தேன். வேற எதுவும் எனக்கு தெரியாது. அட சீ, வாய மூடுங்க. ஒரு கிளையண்டோட நெக்லஸ் அது பத்திரமா இருக்கணும் தானே வீட்டுக்கு கொடுத்துச்சேன். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம தொலைச்சிட்டு இப்ப நான் இல்ல நீ இல்ல பழி போட்டுட்டு இருக்கீங்க. தொலைச்சிரும் தொலைச்சு. அதான் ஏற்கனவே தொலைச்சிட்டேன். அந்த நெக்லஸ் மட்டும் கிடைக்கல,
யாருமே வீட்டுல இருக்க மாட்டேங்க, ஜாக்கிரதை. ஐயோ மாதவா, நாங்க என்னடா வேணும் நான் தொலைச்சோம். வீடு பூரா தேடி பார்த்துட்டோம்டா, நெக்லஸ் கிடைக்கல. பெரிய மனுஷன் நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துட்டு இருக்க. நாளைக்கு அந்த கிளையண்ட் கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாமெல்லாம் போய் ஜெயில்ல உட்காரணும் தெரியுமா? நீ ஒண்ணு கவலைப்படாத, நெக்லஸ் கண்டிப்பா கிடைச்சிடும். எப்படி? அதான் நம்புதலை வந்து யாகம் பண்றோம்ல. யாகமா? உங்களெல்லாம் அறிவு கவுனுக்கு உடம்புல பேச சொல்லுங்க. மூளை செல்லு பண்டு குண்டு ஏற்கனவே கூட நீ மண்டையில போட்டு சொல்ல மாட்டேன். கொலம்பஸ் கண்டுபிடிச்சு தொலைக்கிறியா? யாகம் பண்றேன் கண்டுபிடிச்சியா? போய் துப்புல சிக்கமா நீ ஓடுற மாடு. என்னம்மா இது? ஊப்புள்ள உன்னை திட்டலாம், என்ன எதுக்குமா திட்டணும்? நானா யாக வளர்க்கறேன்னு வந்தேன். நான் போறேன். ஐயோ நம்பு, கோச்சுக்காதீங்க நம்பு, சாரி நம்பு, எங்களை நம்பு. இங்க பாருங்க மாதவா, உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குடா. யாகத்தை வளர்த்து அதனால நெக்லஸ் கிடைச்சதுன்னா நமக்குலாம் சந்தோஷம் தானே. ப்ளீஸ்டா, கொஞ்சம் பொறுமையா. ஆமாங்க, கண்டிப்பா நெக்லஸ் கிடைச்சிடும். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க ப்ளீஸ்ங்க. ப்ளீஸ் எங்களுக்காக. இப்படி யாகத்துக்கு ஒத்துக்கிட்டா. ஏ நம்ப, நீ சீக்கிரமா யாகத்தை ஆரம்பி. இந்த ஆளு வேற இருக்கானே, நெக்லஸ் எடுக்க முடியுமா? என்ன சாமி முடிக்கிறீங்க? நான் மூட் அவுட் ஆயிட்டேன். ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி, சீக்கிரம் யாகத்தை ஆரம்பிங்க. ஆமா சாமி, தயவு செஞ்சு சீக்கிரமா யாகத்தை ஆரம்பிங்க சாமி. தயவு செய்து சீக்கிரமா ஆரம்பிங்க சாமி. சாமி ஆரம்பிங்க. ஐயோ எடுத்தேங்க. என்கிட்ட கண்ணு இருக்கு பாத்துக்கோ. அவ எடுத்து குடுக்குறா. இந்தாங்க. பாத்தியா? என்ன முதரி வரல வெட்டிக்கிட்டீங்க, என்ன கொடுமையோ. இருடா, பூஜை முடிச்சிட்டு அப்புறமா போடா. நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க, எனக்கு தெரியாது. எனக்கு என் நெக்லஸ் வரணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீங்களும் உங்க யாகமும். நம்புதிரி சாமி, சூப்பர் சகுனம், ரத்த காவலா வாங்கிருச்சு. சீக்கிரமா யாகத்தை ஆரம்பிச்சிருங்க. என்ற பகவதி அம்மே, வரணும் வரணும் வரணும், அருள் தரணும். அது மட்டும் தந்தா போதாது, நெக்லஸ் தரணும். என்ன பகவதி அம்மே, யாரும் கண்ணை திறக்க கூடாது. எந்த சோட்டாரி கரை அம்மே, வரணும் வரணும், அருள் தரணும் தரணும் அம்மே. நகை கிட்டும், நகைய பத்தி கவலைப்படாதீங்க. ஐயோ முழுக்க போட்டு நெட்டி வராம வேற என்ன வரும் அத்தை? சாமி, நெக்லஸ் பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? எப்படியா தெரியும்? எப்படி தெரியும்? இது மாதிரி 100 யாக வளர்த்தாலும் தெரியவே தெரியாது. இன்னும் 8 சேர்த்து வளர்த்தா தெரியுமா? இல்ல 108 ராசின்னு சொல்லுவாங்க, அதான் கேட்டேன். அப்பவும் தெரியாது. எல்லாம் புள்ளப்பட்ட தப்புதான். என்ன திட்டுறதா நினைச்சு அம்மனை இன்சல்ட் பண்ணிட்டான். அம்மன் டென்ஷன் ஆயிட்டாங்க. நகை எடுக்க கோஆபரேஷன் பண்ணவே மாட்டேன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு வர பௌர்ணமி வரைக்கும் என்ன பண்ணாலும் எதுவுமே நடக்காது. நெக்லஸும் கிடைக்காது. பகவதி அம்மன் மனசு குளிர்ந்தாதான் எல்லாம் நல்லபடியா நடக்கும். இதெல்லாம் எப்ப சாமி நடக்கும்? எல்லாம் பௌர்ணமிக்கு அப்புறம் தான். உன் புள்ள பேசின அப்பவே நான் கிளம்பி இருக்கணும். நீங்களாம் கெஞ்சி கேட்டதுனால தான் இந்த யாகத்தையே வளர்த்தேன். தேங்க்யூ சாமி. எனக்கு அவமானமா போச்சு. நான் கிளம்புறேன். ஐயோ சாமி சாமி சாமி, அவசரப்படாதீங்க. என் பையனை மன்னிச்சிருங்க சாமி, இந்த பிரச்சனைக்கு வேற வழியே இல்லையா?
என்ன சொன்னா இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கலாம்? இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தாண்டி அரசனூர்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க கையெடுத்தால முன்னே ஒரு திருக்கோவில் இருக்கு. நகை எடுத்ததா நீங்க யார் யார் மேல சந்தேகம் பண்றீங்களோ அவங்களாம் அம்மன் முன்னாடி சத்தியம் பண்ணா நகையை எடுத்தவங்க கை விளங்காம போயிடும். என்னது கை விளங்காம போயிடுமா? ஆமா, பொய் சத்தியம் பண்ணா அம்மன் கை எடுத்துருவா. அதனால தான் அம்மனுக்கு கையெடுத்தால அம்மன் பேரு. வர வெள்ளிக்கிழமை அதிகாலையில இருந்து குளிச்சு மஞ்சள் நிற ஆடை உடுத்தி முகம் நிறைய மஞ்சள் பூசி நெத்தி நிறைய பொட்டு வச்சு அம்மனுக்கு முன்னாடி போய் எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க. எடுக்காதவங்க தைரியமா சத்தியம் பண்ணுங்க. எடுத்தவங்க யோசிங்க. நான் எதுக்கு யோசிக்கணும்? நான் தைரியமா சத்தியம் நானும் பண்ணுவேன். நானும் தான் பண்ணுவேன். அப்படின்னா வர வெள்ளிக்கிழமையை எல்லாரும் அம்மன் கோயிலுக்கு போய் சத்தியம் பண்றீங்க. என்னங்க என்னங்க தூங்கிட்டு இருக்கல, ஏன் எழுப்புற? ஐயோ எழுந்துருங்களேன். எழுந்துருங்க எழுந்துருங்க. ஐயோ பேய் இல்லங்க, நான் கௌசல்யா. உங்க கௌசல்யா. கௌசல்யா அப்புறம் பேய் சொல்றீங்க, பேய் சொல்றீங்க. என்ன கௌசல்யா? அடுத்த ராத்திரி எப்படி வளங்கோலம்? அடுத்த ராத்திரி இது விடிய காலையிலங்க. விடுதிச்சா? விடிய காத்தால என்ன இந்த விபரீதம்? அது வந்துங்க அன்னைக்கு அந்த நம்பூதிரி சொன்னார்ல. என்ன சொன்னாரு? இப்ப எல்லாம் வேஷம் போட்டு வந்து புடிச்சு பயமுறுத்தினாரா? ஐயோ அது இல்லங்க, வெள்ளிக்கிழமை விடிய காலையில கையெடுத்தான் அம்மன் கோயிலுக்கு போக சொன்னாரு. அதனால தான் நானு உங்க அம்மா பிரியா 3 பேரும் கிளம்பிருக்கோம் கோயிலுக்கு போறதுக்கு. போய் தொலைய வேண்டியதானே? எதுக்கு தூக்கரோட எழுப்பி டிஸ்டர்ப் பண்றீங்க? ஏங்க இப்படி டென்ஷனா பேசுறீங்க? டென்ஷன் ஆகாம பின்ன நகையை தொலைச்சது தப்பு. அப்புறம் சாமியாரு நம்பூதிரி அலையிறது அதை விட பெரிய தப்பு. இப்படி தப்பு மேல தப்பு பண்ணா கோச்சுக்காம என்ன பண்ணுவாங்க? அதுக்கு தானே பரிகாரத்துக்கு நாங்க எல்லாம் கோயிலுக்கு போறோம். எப்படியோ போய் தொலைங்க போங்க. போயிட்டு வான்னு கொஞ்சம் அன்பா தான் சொன்ன. என்ன வான்னு சொல்லணும், வராம இருக்க போறீங்க. வந்துதானே ஆவீங்க என்ன தொந்தரவு பண்றதுன்னு. போ 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 போய் தொலை. அம்மா அம்மங்கோயில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே நம்ம ஊரு நடுவால நிக்குதடி அடியே நாட்டு ஜனம் நம்ம கண்டு சொக்குதடி. என்னடி சொன்ன என் புள்ள? நான் உள்ள போனேன்னா அவர் நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. என்ன பார்த்த உடனே பயந்துட்டாரா? இல்ல அத்தை, ரொம்ப அன்பா என்னமான்னு கேட்டாரா. நானு கோயிலுக்கு போயிட்டு வரேங்கன்னு சொன்னேனா அன்பா சந்தோஷமா போயிட்டு வாமான்னு சொன்னாரு. அப்படியே சொன்னா? ஆமா அத்தை. என் புள்ள கிட்ட நான் டாடா பை பை சீரியஸ் சொல்லிட்டு வரேன். கண்டிப்பா சொல்லுங்க அத்தை. எப்படி நீங்க சொன்னா அவர் கோச்சுக்க மாட்டாரா? ஐயோ எங்க நீ என்ன என் பிள்ளையை பிரிச்சிருவியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல பரவாயில்ல, நீ நல்ல மருமகதா. இங்க பாரு நான் போன உடனே நீ சும்மா இருக்க கூடாது. சாமி பாட்டெல்லாம் பாடணும், புரியுதா? என்ன சாமி பாரு நான் சொல்லி கொடுக்குறேன், கவலைப்படாத. அம்மன் கோயில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே. சொல்றதுக்கு முன்னாடி ஏண்டி அவசரப்படுற? இந்த பாட்டெல்லாம் நான் பாடிட்டேன், அந்த பாட்டை நீ பாடாத. வேற ஏதாவது பாட்டு பாடு. வேற பாட்டு இது பாரு, மாரி அம்மா மாரி. நீங்க சொல்லி தர பாட்டோன்னு நான் பாட மாட்டேன். நானே சுயமா யோசிச்சு பாடிக்கிறேன். அதான பார்த்தேன். எங்க நீ என் பேச்ச கேட்டுருவியோன்னு குட்டி பிசாசு. என்னைக்காவது குண்டு ராட்சசி என்னைக்காவது நான் கேட்கற மாதிரி ஒண்ணு சொல்லிருக்கீங்களா? வாங்க இருடி, என் பிள்ளைய மீட் பண்ணிட்டு வரேன். அம்மன் பாட்டா? என்ன பாட்டு பாடுறது? உறையூரு வெக்காளி உச்சைனி மாக்காளி கொள்ளூரு மூகாம்பா மாயவரம் அபயாம்பிகா. மகனே மாது. யாரு? உன் மாதா வந்திருக்கிறேன். அம்மா என்னம்மா நீ வந்து வேஷம் போட்டுருக்க? ஏண்டா இப்படி கத்துற? பயந்துட்டேன்டா. நான் தான் பயப்படணும். என்ன விஷயம் சொல்லு. ஏண்டா இப்படி குதிக்கிற? நீ உட்கார்ந்தியா? அதனாலதான். சரிடா. என்ன விஷயம் சொல்லு. சொல்றேன்டா. நீ கத்துற கத்துல அப்படியே குடல் எல்லாம் நடுங்குதுடா. கத்தாம என்ன பண்ணுவாங்க? நீங்க பண்ண காரியத்துக்கு உங்களை அப்படியே சாவடிச்சுக்கணும். கத்துறேன்னு சந்தோஷப்படுங்க. என்ன விஷயம்
சொல்லு. என்னடா? 2 feet தள்ளியே இருடி. ஆத்தாலே பயமா இருக்கு. சொல்லு. கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு. போய் தொலைய வேண்டியதானே. எத்தனை பேர் வந்து சொல்லுவீங்க? எத்தனை பேருடா? நான் ஒருத்திதான்டா. பாருடா, உங்க ஆத்தா ஒரு சுத்து பெருத்துதான் இருக்கேன். அதுக்காக எத்தனை பேர்னு சொல்லி அசிங்கப்படுத்தாத. ஐயோ அம்மா, இப்பதான் கௌசல்யா வந்து சொல்லிட்டு போனா. நீங்க வேற வந்து சொல்லணும்னு அவசியம் இருக்கா? கிளம்புங்கம்மா. சரிப்பா, வா. கிளம்புறேன்டா. ஏன் உட்கார்ந்து போறேன்? அம்மா, மது கூப்பிட்டியாப்பா? அது அம்மா, அம்மா போமா ப்ளீஸ். சரி வரேன். டாடா, பை பை, சீரியோ. ரொம்ப முக்கியம். இது வேற. சமாளிக்க முடியலப்பா. என்ன இன்னும் காணோம்? மலை மாறி போனீங்க, இப்ப சில்லுன்னு சில மாதிரி வந்து நிக்கிறீங்களா அத்தை? கௌசி, அவன் என்னடி அப்படி கத்துன்னு கத்துறான்? உங்களையும் கத்துனாரா? அப்படின்னா அவன் உன்னையும் கத்துனானா? கத்துனாரு இல்ல அத்தை, கொத்துனாரு. ஐயோ, அவன் கொத்தனார் இல்லடி, துப்பறியும் சிங்கம். சிங்கம் என்ன கத்துனதால தான் உங்களை கத்துறாரா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்காக அனுப்புனேன். நீ டெஸ்ட் பண்றதுக்கு நானே எலியாடி? இல்ல எலிஃபண்ட். ஏய், விளையாடாத. சரி விடு. நாம கோயிலுக்கு போனோம். பூவெல்லாம் எடுத்து வச்சியா? ஐயோ, மொத்த பூவை எடுத்து வச்சா அத்தை. நல்லா இருக்கா? அசிங்கமா இருக்கு. வா. அத்தாடி மாரியம்மா, சோறு ஆக்கி வச்ச மாரியம். பிரியா வா போலாம். இங்க பாருங்க, பையன் அப்படி, பொண்ணு இப்படி, நீங்க எப்படி? ஏய், சும்மா இருடி. ஏய், தரித்திரம் பிடிச்சவளே, எங்க பார்த்தாலும் பெட்ரூம்ல நினைப்படி அப்படி பெட் கட்டி பிடிச்சு தூங்குற மாதிரியே தூங்குறா பாரு. ஏய், எந்திரிடி. குழம்பிட்டோம். அம்மா நான் சொல்லிட்டு வந்துடுறேன். யார்கிட்ட சொல்ல போறடி? அண்ணன் கிட்ட சொல்லி நீ போயிட்டு வா, நீ போயிட்டு வா. கிளம்பு. அண்ணன் கிட்ட சொல்ல போறேன், நொண்ணன் கிட்ட சொல்ல போறேன். வாடி. ச்சே.